வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீக் டெஸ்ட் 4, அதாவது ரைசர் பேட்ச்ல வீக் டெஸ்ட் 4க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பசில், ஓகேவா? என்னது பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பசில், இந்த 3 டாபிக், இது கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் டெஸ்ட், எல்சிஎம் ஹெச்எஃப் சொல்லிட்டு 5 டாபிக், ஓகே. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே இது வேற லெவலில் இருக்கும்போது அப்படியே காம்பினேஷன்ஸா சம்ம வந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே சால்வ் பண்ணிட்டே இருக்கிறோம். உங்களுக்குமே ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு டவுட்டுக்கு பார்த்துவாங்க, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரிவிஷனே பார்த்துவாங்க, ஓகேவா? வேணா அந்த கொஸ்டின் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறேன், நீங்களே பார்த்துவாங்க, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 16 notebooks is equal to the selling price. அதாவது காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். அடக்க விலை ஈக்குவல் டு விற்ற விலை கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா நான் சொல்லியிருப்பேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா சிபி நம்பர் மைனஸ் எஸ்பி நம்பர் பை எஸ்பி நம்பர் இன்டூ 100 அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம், ஓகே. அதாவது அடக்க விலை மைனஸ் விற்ற விலை பை விற்ற விலை அப்படின்றத போடணும், ஓகே. இங்க என்ன இருக்கு? 16 சிபி, எஸ்பி என்ன கொடுத்துருக்காங்க? 12. அப்ப ரெண்டு கழிச்சு விட்டா நமக்கு என்ன வரும்? 4, ஓகேவா? அப்ப இங்க கழிச்சு விட்டா நமக்கு என்ன வந்து போகுது? 4 பை எஸ்பி வேல்யூ என்னது? 12, ஓகேவா? செல்லிங் பிரைஸ் வந்து 12 இன்டூ 100. 100 நம்ம பர்சன்டேஜ் 100 போடுவோம், ஓகே. தெரிஞ்சுதான் உங்களுக்கு. ஸோ 1 4 4 3 4 12, கரெக்டா? ஸோ அப்ப 100 3 டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது? 33.33 போயிட்டே இருக்கும், ஓகே. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 33 1/3 பர்சன்டேஜ் அப்படின்னு போட போறோம். அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்மெட்ல டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்டே இருக்காங்க, ஓகேவா? சில நோட்டு புக்கு இல்லை ஏதாவது ஒரு பென்னு சொல்லிட்டு எஸ்பி ஈக்குவல் டு சிபி, இந்த நோட்டு புக் இது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களே இந்த ஃபார்முலா போட்டுட்டீங்கன்னா வேலை முடியும், ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல போய்க்கலாம். ஓகே, 77வது சம் பாருங்க, ஓகே. 77, அதான் 2வது சம். நம்ம பேட்ச்ல வந்து ஜிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் 75 கொஸ்டின், அடுத்த 25 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து செகண்ட் சம், ஓகே. ஸோ 77 சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பொருள் ரூபாய் 42க்கு விற்கப்பட்டால் இழப்பு 25% ஆகும். அந்த பொருளின் விலை என்ன? ஓகே, அதாவது சிபி கேட்குறாங்க, அடக்க விலை கேட்குறாங்க, கரெக்டா? ஸோ அடக்க விலை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது நம்ம ரெண்டு மெத்தட்ல போலாம், ரெண்டுமே போட்டு காட்டுறோம் பாருங்க. 42 ரூபாய்க்கு விற்கும் போது அவருக்கு 25% நஷ்டம் ஏற்படுதுன்னா 75% தான் அவர் வித்திருப்பாரு. லாஸ்ட்ல என்ன பார்த்தோம்? நஷ்டமாகுது. அப்ப 75% தான் அந்த 42 அப்படின்னா அடக்க விலை என்னது? 100%. 100% என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, கரெக்டா? ஸோ அப்படியே நல்லா பாருங்க, 25 அடிச்சு விட்டா நமக்கு இங்க 3 வரும், இங்க 4 வரும், கரெக்டா? ஸோ இங்க 1 3 3, how many 3 42, how many 3 42, 1 3 3, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 4 3 12, கரெக்டாங்க? ஸோ அப்போ கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 14 × 4. ஸோ 4 4 16, 1 4 4. ஸோ பேலன்ஸ் 1, ஸோ 56 வரும், கரெக்டா? ஸோ 4 4 16, பேலன்ஸ் 1, 1 4 4 56. அப்போ இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 56, ஓகே. இது இன்னொரு மெத்தட்லையும் போடலாம், ஓகேவா? நம்ம ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்போம், அதையும் சொன்னா டக்கு நோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? கொஸ்டின்ல நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க டேட்டா? கொஸ்டின்ல நமக்கு சிபி கேட்குறாங்க. அப்போ கொஸ்டின் நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? எஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ? 42 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ்ட் தானே இது, 25% கொடுத்துருக்காங்க. இப்போ சிபி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கேட்டால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எழுதிடணும், ஓகே. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எழுதிடணும். கொஸ்டின்ல எஸ்பி கொடுத்துட்டாவே, என்னது? கொஸ்டின்ல எஸ்பி கொடுத்துட்டாவே 100 மேல போட்டுடணும். லாஸ்ட்னா 100ல கழிச்சு போடணும். ப்ராஃபிட் லாபம்னா 100 கூட்டி போடணும். ஸோ லாஸ்ன்றதுனால 100 25 போச்சுன்னா 75 போட போறீங்க. சிம்பிளி பண்ணீங்க, உங்களுக்கு அந்த ஆன்சர் தான் வரும். ஸோ என்ன ஆன்சரு? இங்க 4, இங்க 3, 3 அடிச்சா இங்க 14. ஸோ 14 4 56. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓகே. ஸோ நம்ம 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இப்போ எல்சிஎம்ல இருந்து வந்திருக்கு. என்ன சம் இது? எல்சிஎம்ல நெகட்டிவ் சம். இது நீங்களே பார்த்துருக்கோம். இதுல வந்து சார் மைனஸ் இருக்கு, பிளஸ்ஸா மைனஸா எப்படி சார் போடுறது? ஒண்ணுமே புரியலையா சார் அப்படின்றீங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கேட்டிருக்காங்க, ஓகே. எல்சிஎம் என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ் எடுக்கணும், கரெக்டா? ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ் எடுக்கணும், கரெக்டா? இப்போ இங்க மைனஸ்ல இருந்தாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர் சூஸ் பண்றேன். இப்போ 9 ஒரு நம்பர் இருக்கு, 12 நம்பர் இருக்கு. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்னது? எது பெரிய நம்பரா இருக்கோ அது அந்த நம்பரால டிவைட் ஆகும். இப்போ 12 9 டிவைட் ஆகுது, ஆகல. அப்ப என்ன பண்ணுவோம்? 12க்கு அடுத்த மடங்கு 24, 24 9 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப அடுத்த மடங்கு
36. 36 9 டிவைட் ஆகுமா? எஸ். அப்ப இந்த ரெண்டு நம்பருக்குமான எல்சிஎம் என்னவா இருக்கும்? 36 தான் இருக்கும். அப்ப 36 இருக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ரெண்டே ஆப்ஷன் தான். அப்ப இது ரெண்டுத்தையும் தூக்கி விட்டுடலாம். ஓகேவா? சோ இப்ப இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் -36. பி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். டைம்லாம் வேஸ்டே பண்ண கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மைனஸ் பிளஸ் நம்பர் கேட்கறானா ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சு விட்டுருணும். ஓகே, ஸோ இப்போ ஏபிசிடி தான் சொல்லவே இல்லை அப்படின்னா அதுவும் சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம். இப்போ என்னென்ன இருக்கீங்க? ஏ ஸ்கொயர் இருக்கு, ஏ கியூப் இருக்கு. எது ஹையஸ்ட் பவர்? ஏ கியூப். இங்க பி ஸ்கொயர் இருக்கு, இங்க பி ஸ்கொயர் இருக்கு, அப்ப பி ஸ்கொயர் தான் வந்துட்டு போகுது. இங்க சி ஸ்கொயர் இருக்கு, இங்க சி இருக்கு, அப்ப ஹையஸ்ட் பவர் என்னது? சி ஸ்கொயர். ஓகே, அப்ப ஏ கியூப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பக்கா வந்துருச்சா? பக்கா பக்கா, அவ்வளவுதான். ஓகே, சோ நெக்ஸ்ட் சம் உள்ளது. இப்ப 79வது சம் பாருங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், பார்க்க தான் பயங்கரமா பிரம்மாண்டமா கொடுத்துருப்பாங்க. ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த மாதிரி கொஸ்டின்ல இன்க்ரீஸ் டிக்ரீஸ் லாபம் நஷ்டம்னு கொடுத்துட்டு 10% 10% நம்பர்ஸ் வந்து சேமா கொடுத்தாலும் சரி, டிஃப்ரெண்டா கொடுத்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வந்து நார்மல் மெத்தட் சொல்லிடுறேன். என்னது? a plus b plus a by b into 100 அப்படின்ற ஃபார்முலா போட்டிருப்போம். a plus b plus ab by 100. இப்போ ஏன்றது என்னப்பா? 10%, அதாவது லாபம்னு சொல்றாங்க. பின்றது என்னப்பா? -10%. ஓகேவா? இங்க வந்து ரிவிஷன் வீடியோ தான். இப்போ நம்ம குழந்தை கிடையாது, அதனாலதான் கொஞ்சம் டக் டக்குன்னு போயிட்டு இருக்கேன். ரொம்ப பொறுமையா போனோம்னா அது ரிவிஷன் மாதிரி இருக்கா, டெஸ்ட் எழுதுங்க, ஒரு அர்த்தம் எல்லாம் போயிடும். ஓகே, நம்ம சொல்றதை நீங்க டக்குன்னு கிராப் பண்ணி எழுதணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தானே. ஒரு கடிகாரத்தின் ஒவ்வொருலையும் ஏதாவது ஒவ்வொரு விட்டுறதுலையும் 10% லாபமும் 10% நஷ்டமும் அடிக்குது. ஒரு கொஸ்டின்ல லாபமும் இருக்கு, நஷ்டமும் இருக்கு. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்தாலே நான் ஃபார்முலா சொல்லியிருப்பேன். வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும், இல்லைன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா புரியாது. இப்போ அவங்க லாபமா நஷ்டமான்னு சொல்லிட்டு கேட்கிறான், அதுதான் நம்ம இந்த ஃபார்முலா போடுவோம். கரெக்டா? ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 10 -10 இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 10 × 10 100/100. கரெக்டா? சப்ளை பண்ண என்ன ஆகும்? பிளஸ் மைனஸ் கேன்சல். ஸோ மைனஸ் இருக்கு, இது கேன்சல் பண்ணா 1. மைனஸ்னாலே நஷ்டம், லாஸ்ன்றது அர்த்தம். அப்போ 1% நஷ்டம் அப்படின்னு தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, எதுவுமே ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல இன்க்ரீஸ் டிக்ரீஸ் லாபம் நஷ்டம் கொடுத்துட்டு 10% 10% சேம் நம்பரே கொடுத்தாங்க அப்படின்னா எப்பவுமே ஆன்சர் நெகட்டிவ், அதாவது நஷ்டம் தான் இருக்கும். ஓகேவா? நஷ்டம் லாஸ்ன்றது தான் இருக்கும். அது கன்ஃபார்ம். நீங்க வேணா பாருங்க, இந்த ஆப்ஷன்ல பாருங்க, நஷ்டம் தான் இருக்கு. இது ஒரு டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் தான். நான் செட் பண்ண கொஸ்டின்ல டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின். ரெண்டு நம்பர் சேமா கொடுத்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் லாபம் நஷ்டம்னு வந்துட்டாவே கண்டிப்பா அது நஷ்டமா தான் இருக்கும். ஓகேவா? என்னது? கண்டிப்பா நஷ்டமா தான் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்றோம்னா, இப்ப 10 இருக்கு, 10 இருக்கா, என்ன பண்றேன்னா இந்த 0 விட்டுருங்க, ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்க. -1 அப்படின்னு தான் இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர். என்ன சார் சொல்றீங்க? இதை நான் சொல்லியிருப்பேன். இப்ப பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு இங்க வந்து 40%, இங்க வந்து 40% இருக்கு. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஃபார்முலா எல்லாமே டக்குன்னு ஒரே செகண்ட் அப்படின்னா இங்க 40 இங்க 40 போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்க 40 இங்க 40 போட்டுக்கோங்க. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 விட்டுருங்க. இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4 சார் 16 -16 -16 கன்ஃபார்ம். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் லாபம் நஷ்டம் வந்தாலே கண்டிப்பா நெகட்டிவ். நெகட்டிவ்னா நஷ்டம், லாஸ்ங்கிறது வந்துடும். ரெண்டுமே அப்படின்னா 16% நஷ்டம் தான் இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர். எதுக்கு இங்க 40 40 கொடுத்தாங்க. ஓகே, அந்த ஃபார்முலா எல்லாம் நம்ம போடலாம். இந்த 594 கேட்சலாம் அதெல்லாம் தேவையே கிடையாது, அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? இப்ப 80வது சம் கவனிங்க. ஓகே, 80வது சம் கவனிங்க. 6 பொருட்கள் ரூபாய் 5 ரூபாய்க்கு வாங்கப்பட்டு 5 பொருட்கள் ரூபாய் 6 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எனில் லாப சதவீதத்தை காண்க. ஓகேவா? கெயின் பர்சன்டேஜ் கேக்குறேன். கட்டாங்க? கட்டாப்பா? என்ன சொல்லிட்டாங்க? 6 பொருளை வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிற அப்படி. ஓகே 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 5 பொருளை வாங்கி அதை 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. கான்செப்ட் இடிக்குது, புரியுதா உங்களுக்கு? 6 பொருளை வாங்குறாரு, 6 பொருளை 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனா விற்கிறது 5 பொருள் தான் இருக்கிறாரு. இன்னும் ஒரு பொருள் அவர்கிட்ட இருக்கவே. அப்ப எப்படி நம்ம லாபமான நஷ்டமானு சொல்ல முடியும்? இப்ப நான் 5 ரூபாய் 5 பெண்ணை வாங்கி 5 பெண்ணை வித்துட்டேன்னா நான் எவ்வளவு லாபம் வச்சேன்னு நம்ம சொல்ல முடியும்? அவன் லாப சதவீதம் தானே கேட்கிறேன். நான் வாங்கினது 6 பொருள், ஆனா வித்தது 5 தானே வித்திருக்கேன்.
அப்ப எனக்கு சமமா இல்லையே, அதை வந்து சமப்படுத்தணும், ஈக்குவல் பண்ணணும். எப்படின்னா எல்சிஎம் வச்சு பண்ண போறோம். எப்படி எல்சிஎம் வச்சு பண்ண போறோம் கவனிங்க. 6க்கு 5 எல்சிஎம் என்ன வரும் 30. அப்ப 5 என்ன பண்ணா 30 மாறும் 6 கரெக்டா. அப்ப இங்க 30 வந்து போகுது. அது மாதிரி 6 என்ன பண்ணா 30 மாறும் 5ஆல பண்ணா அது 30 மாறிடும். கரெக்டாப்பா, கரெக்டா கிளியரா. இப்பதான் நம்ம என்ன பண்றோம்னா எப்பவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்ணணுமோ அதான் ரைட் ஹேண்ட் சைட்லயும் பண்ணணும். கரெக்டா. அப்ப இங்க 5ஆல பண்ணா இங்கே 5ஆல பண்ணணும். அப்ப 5 5 25. ஓகேவா. பச்சை கலர் தெரியலன்னு நினைக்கிறேன், இருக்கு இந்த கலர் யூஸ் பண்ணலாம். இங்க 6ஆல பண்ணிருக்கோம், அப்ப இங்கேயும் 6ஆல தான் வண்டி இருக்கணும். அப்ப 6 6 36. என்னது 36. இது புரிஞ்சிச்சா. இப்ப பாருங்க 30 பொருளை 25 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். புரியுதா. 30 பொருளை 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 30 பொருளை 36 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அப்ப வாங்கினது 25, வித்தது 36 ரூபாய்க்கு வித்திருக்கேன். புரியுதா. பொருள் இப்ப சமமாயிடுச்சு. இப்ப நம்ம இது பார்க்க கூடாது, லாப சதவீதம்னா இதைதான் பார்க்கணும். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாப சதவீதம் எப்பவுமே அடக்க விலை சிபிக்கு மட்டும்தான் பார்க்கணும். என்னக்கன்னா சிபிக்கு மட்டும் தான் கண்ணா பார்க்கணும், அடக்க விலைக்கு மட்டும்தான் பார்க்கணும். அடக்க விலை என்ன, நான் வாங்கினது எவ்வளவு வாங்கிருக்கேன் 25 ரூபாய்க்கு, அவன் லாப சதவீதம் கேட்கறாங்க. அப்ப அப்படியே போட்டுறேன் கவனிங்க. அப்ப எவ்வளவுக்கு 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், எவ்வளவுக்கு வித்துருக்கேன், ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த லாபத்தை அப்படியே தூக்கி போடக்கூடாது. ஓகே, வீடியோ பாத்தீங்கன்னா புரியும். இந்த லாபத்தை அப்படியே 36 போடக்கூடாது, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். எவ்வளவு வரும் 11 இன்ட்டு பர்சன்டேஜா மாத்ததுனால 100. ஓகேவா. ஸோ ஒரு 25 இங்க 4, அப்ப 11 இன்ட்டு 4 44%. பி தான் அந்த கொஸ்டினால சரியான ஆன்சர். ஓகேவா, 44%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லாமா. ஓகே, 81வது கேள்வி. எதுவுமே வந்து தரமான சம். இது ட்ரெண்டிங்ல கேட்டிருக்காங்க, இது நம்ம வீடியோல போட்டுருக்க மாட்டோம், அதனால இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். முக்கியமான சம் கவனிங்க. என்ன சொல்றீங்க கொஸ்டின்ல, HCF of two number is 2, LCM is 154. The difference between the number is 8 அப்படின்னா அதோட சம் கேட்குறாங்க. டிஃபரன்ஸ்னா என்னது மைனஸ், சம்னா என்னது அடிஷனு. அந்த ரெண்டு நம்பர்ன்ட்டாங்க. இது என்ன ஃபார்முலா நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப்ல XY ஈக்குவல் டு LCM இன்டு HCF. கரெக்டா. ஸோ எல்சிஎம் என்னப்பா சொல்லியிருக்காங்க 154 சொல்லிட்டாங்க. கரெக்டா. HCF என்னப்பா சொல்லியிருக்காங்க 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதான் வந்து XY. இப்ப என்ன சொல்றாங்க கொஸ்டின்லனா, அடுத்த ஸ்டெப் வாங்க. if the difference between the two number is 8, difference between the two number is 8, தமிழ் என்ன சொல்றாங்க, இரு எண்களுக்கே உள்ள வேறுபாடு 8ன்றாங்க. வேறுபாடுனா மைனஸ் தானே, அப்படி சொல்லிட்டு அவரோட கூடுதல் கேட்கிறாங்க. ஓகேவா, அதாவது x பிளஸ் ஒய்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, சால்வ் பண்ணிடலாம். இது சூப்பரான ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, x பிளஸ் ஒய் the whole square minus x minus y the whole square equal to 4xy அப்படின்ற ஒரு சூப்பரான அருமையான ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எப்படி சார் இது வந்தது அப்படின்னா சொல்றேன், டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. அதாவது a பிளஸ் பி the whole square என்னது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இங்க மைனஸ் இருக்கா, மைனஸ் இங்க அப்படியே விட்டுங்க. a ஸ்கொயரு மைனஸ் உள்ள தள்ளினா b ஸ்கொயர். இப்போ மைனஸ் 2ab தான் வரும். கரெக்டா, மைனஸ் பண்ணிட்டு மைனஸ் பிளஸ் 2ab சொல்லிட்டு வரும். புரியுதாங்க. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்க ஏதோ ஒரு மைனஸ் இருக்கே, அதை உள்ள தள்ளி விட்டீங்கன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். இப்ப பாருங்க, இவன் காலி ஆயிடுவான், மைனஸ் பிளஸ் காலி. இப்போ யார் இருப்பா 2xy, இங்க 2xy இருப்பான். கரெக்டா. புரியுதாங்க. அதனாலதான் இது ரெண்டுக்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4xy கிடைக்கும். புரிஞ்சிச்சா இது. அப்புறம் சார் சொல்லவே இல்லை சார் அப்படின்னு சொல்லியாச்சா. இப்போ இந்த ஃபார்முலா வந்துருச்சு. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் தான் கேட்கறாங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இங்க இருக்கு, அப்போ அது அந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xy மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் மாதிரி. புரிஞ்சிச்சா. அப்ப 4 இன்டூ எக்ஸ்ஒய், எக்ஸ்ஒயோட வேல்யூ என்னது நமக்கு 154 கொடுத்துருக்காங்களா. அப்போ 150 நமக்கு 300 வரப்போகுது. 2 2 8, அப்போ 308 கிடைக்கும். 308 வெளியில ஒரு 4 இருக்கு. அப்ப 4 இன்டூ 4 3 சார் நமக்கு 1200 கிடைச்சிருமா. அதான் 300 இன்ட்டு 4னா நமக்கு 1200. 4 8 சார் 32, அப்ப 1032 கிடைக்கும். 1000 என்ன கிடைச்சிருக்கு 1032 பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கொயர் பண்ணி விட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், 8 ஸ்கொயர் பண்ணா என்னப்பா 64பா. ஓகேவாப்பா. ஓகே 1232
ஒரு 64 போட்டோம் அப்படின்னா நமக்கு 6 9 2 1, அதாவது 1296 கிடைக்கும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயரு ரூட்டாக மாறும். புரியுதாப்பா? அப்படியே erase பண்ணிடா, பாத்துக்கோங்க. 1896க்கு நமக்கு லெஃப்ட் வித் என்ன இருந்துச்சு? x plus y the whole square equal to 1296 இருக்கு. இது ஸ்கொயர் ரூட் 1296. இதை நான் சொல்லி தரேன். ஆனா இது ஆப்ஷனல் எலிமினேஷன் மெத்தட்ல அப்படின்றது போட்டுடலாம். ஆப்ஷனல் எலிமினேஷன் மெத்தட்ல 2 செகண்ட்ல போட்டுடலாம். கவனிங்க. இப்ப நமக்கு 26, அதாவது எதோட ஸ்கொயர்னு கேக்குறாங்க. கரெக்டா எதோட ஸ்கொயர்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க, இது எப்படி ஆப்ஷனல் எலிமினேஷன்ல எப்படி ஸ்மார்ட்டா போடலாம் பாருங்க. இங்க 26 இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் 30 கூட வச்சுக்கிறேன். சோ 30 ஸ்கொயர் பண்ணா என்ன நமக்கு 900. இங்க 900 இருக்கு, இங்க 900 இருக்கு. இல்ல அப்ப இது வராது. கரெக்டா 26 வராது. ஓகே, இப்ப என்ன பண்றோம்? 46 பாருங்க. இதை நான் 40 கூட வச்சுக்கிறேன். ஓகேவா? 40 வச்சுக்கலாம்ல. 40 ஸ்கொயர் நமக்கு என்ன வந்துரு போகுது? 1600. கரெக்டாப்பா? 1600. இங்கன்னா 1600 இருக்கு. இல்ல 40 1600, அப்ப 46 வராது. அப்ப 46 வரலன்னா 66 வராது. புரிஞ்சிச்சா? டிஎன்பிசி எப்பவுமே இந்த மாதிரி ஆப்ஷன் வைப்பாங்க. நீங்க ஃபுல்லா போடவே தேவையில்லை. நம்ம பிரெயினை எப்படி யூஸ் பண்றதுதான் மேட்டர். கரெக்டா எப்படி வந்து லாஜிக்கலா யோசிக்கணும், எப்படி ஸ்மார்ட்டா யோசிக்கணும் தான் யோசிக்கணும். இப்படி உட்காந்து போட்டீங்கன்னா டைம் தான் வேஸ்ட். ஓகே, 25 கேள்வி கேட்கறான்னா 15-20 கொஸ்டின் டக்குன்னு அப்படின்றதுக்குள்ள போடணும். ஒரு 10 கொஸ்டின் தான் டைம் எடுத்துக்கணும். இந்த கொஸ்டின்லாம் பாருங்க முடிஞ்சு போச்சு. ஆன்சர் 36 அப்படின்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் 36. இருந்தாலும் அதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க. நல்லா பாருங்க. 6 வந்து எந்த நம்பர்ல முடியும் நமக்கு? ஸ்கொயரு 4 ஸ்கொயர் வந்து நமக்கு 16 முடியும். 6 ஸ்கொயர் வந்து நமக்கு 36 முடியும். அப்ப 4 இல்ல 6 தான் இருக்கும். கரெக்டா? எனது 4 இல்ல 6 தான் இருக்கும். இங்க எழுதிக்கிறேன். 1296. அப்ப 1 4 முடியணும், இல்ல 6 முடியணும். எப்பவுமே ஸ்கொயர்னா 2 டிஜிட் தானே. அப்ப 2 டிஜிட் விட்டுணும். ரிமைனிங் எனக்கு நமக்கு 12 இருக்கு. 3 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 9 வரும். 4 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 16 வரும். இங்க 16 இருக்கா? அப்ப இதுக்கு இடைப்பட்ட தானே வந்து 12 இருக்கு. அப்ப 3க்கும் 4க்கும் நடுவுல தான் இருக்கு. அப்ப 3 தான் வரும். 4ன்றது வராது. புரியுதா? 12ன்றது 9க்கும் 16க்கும் நடுவுல, அப்ப 3 தான் வரும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? 3ன்றது போடுறோம். ஓகேவா? இப்ப இதுவுமே பார்க்கலாம். இப்ப 34 36 பார்த்தாலே 36 அடிச்சிடலாம். இதுவுமே எக்ஸாக்டா எப்படி சார் சொல்றது அப்படின்னா, நான் ஏற்கனவே 5 வந்து ஸ்கொயர் ரூட் எடுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப 35 ஸ்கொயர் என்ன பண்றோம்? 5 5 25. 3க்கு அடுத்த நம்பர் என்னது? 4. அடுத்தடுத்து நம்பர் 4 3 12. அப்ப 1225 தான் 35 ஸ்கொயர். அப்ப 35க்கு மேலதானே இருக்கு 1896. அப்ப 36 அடிச்சிடும். ஓகே, இப்ப 45 ஸ்கொயர் என்ன பண்ணுவீங்க? இங்க 5 இருக்கா? அப்ப 25 வந்துடும். 4க்கு அடுத்த நம்பர் என்னது? 5. 5 4 சார் 20 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான சம்மு. இதுல அந்த ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே, போயிடலாம். ஓகே, என்னது 82? இந்த மாடலுமே ரொம்ப முக்கியமானது. இது நம்ம வீடியோல போட்டுருக்க மாட்டோம், அதனாலேயே இது இன்க்ளூட் பண்ணிருக்கேன். முக்கியமான மாடல் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் தி HCF ஆஃப் 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then what is the value of m அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, அது 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப 65க்கும் 17க்கும் HCF கண்டுபிடிக்கணும். என்ன சார் டிஃப்ரெண்டா இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப 65 நம்ம எப்படி எழுதலாம்? 65 நம்ம 5 into 13 எழுதலாம். கரெக்டா? 60னா நமக்கு 12 தெரியும். டைம் பார்க்கும்போது பார்ப்போம். கரெக்டா? அப்ப 65னா 13 சொல்லிட்டு இருக்கலாம். அப்ப இதுல 13 நம்பர் இருக்குன்னா அடுத்த நம்பர் 13வது வாய்ப்பாட தான் இருக்கும். 117 சாரி 13வது வாய்ப்பாட தான் இருக்கும். அப்ப 117னா 13 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 117 கிடைக்கும்? சிம்பிள். 10 into 13 நமக்கு 130 சொல்லிடலாம். நிறைய பேர் தெரியும், டக்குன்னு போட்டுருவாங்க. தெரியாதவங்க சொல்றேன். சார் என்ன சார் இதெல்லாம் ஒரு மேட்டரா சார், இதெல்லாம் சொல்றீங்க? ஓகேங்க, தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க எப்படி டக்குன்னு யோசிக்கிறது தான் சொல்லித்தரோம். அதான் நம்ம வேலை. இப்போ 10 into 13 130. அதுல 1 குறைச்சு விட்டுருங்க. 130ல 13 குறைச்சு விட்டுருங்க. அதாவது 9 into 13 நமக்கு 112 கிடைக்கும். ஓகேவா? அப்ப 112னா 13 into 9. அப்ப 2 காமனா மல்டிபிள் என்னது? 13. அவ்வளவுதான். இதுதான் எங்க லாஜிக் பிடிக்கும். இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அப்ப 13 பண்ணோம்னா 5 வாட்டி போகும், இங்க 9 வாட்டி போகும். HCFனா காமனா நம்பருக்கு அப்புறம் போகவே முடியாது. HCFனா காமன் நம்பர் முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த HCF வேல்யூ என்னது? 13. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? 65m minus 117 தான் இந்த 13 அப்படின்னா
எம்மோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? 65 எம் ஈக்குவல் டு இப்போதான் நான் சொன்னேன் 13 கூட்டா 130ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ எம் ஈக்குவல் டு 130/65. ஸோ 60 120 5 5 10. அப்போ 1 டைம்ஸ் இங்கே 2 டைம்ஸ் எம்மோட வேல்யூ 2ன்றது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினான சரியான வேல்யூ ஆப்ஷன் சி. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஓகே 83வது சம் என்ன சொல்லியிருக்காங்க? விற்பனை வரி உள்ளிட்ட ஒரு பொருளின் விற்பனை விலை 616 ஆகும். விற்பனை வரி விகிதம் 10%. கடைக்காரர் அது மீது 12% லாபம் பெற்றால் அந்த பொருளின் விலை என்ன? ஓகேவா? அதாவது கொஸ்டினுக்குள்ள இன்னொரு கொஸ்டின், அதை ரெண்டா உடச்சு விட்டு ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு அதுக்கிட்ட அடுத்தது போவோம். என்ன சொல்றாங்க? விற்பனை வரி உள்ளிட்ட ஒரு பொருளின் விலை 616 ஆகும். விற்பனை வரி விகிதம் 10% சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் எனக்கு என்னன்னே தெரியாது. அது என்ன பண்ணிட்டாங்க? 10% அமௌண்ட் வந்து கூடுறாங்க. அது போட்டு எப்பவுமே நம்ம பர்சன்டேஜ்னா கீழே 100 போடுவோம். இதை பண்ணும்போது எவ்வளவு ரேட்டு விற்கிறாங்க? 616 ரூபாய்க்கு விற்கிறாங்க. புரியுதாங்க? ஒரு பொருள் மேல 10% கடைக்காரர் என்ன பண்றாரு? விற்பனை வரி போடுறாரு. அப்ப போட்டு அதோட ரேட் எவ்வளவுக்கு வாங்குறாங்க? விற்பனை விலையா 616 ரூபாய்க்கு போகுது. அப்ப நம்ம அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. இப்ப இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். இங்க 11 இருக்கு, இங்க 10 இருக்கு, இங்க 616 இருக்கு. ஓகே, அப்ப இங்க 1 11 சார் 11, 11th டேபிள் வச்சு விட்டீங்கன்னா நம்ம 5 11 சார் 55. 55ல 61 போச்சுன்னா மிச்சம் நமக்கு எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். கரெக்டா? 55னா 5 1 சாரி 6 இருக்கும். 6 இருக்கும். அப்போ 56 வந்துருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த டிவைட்ல இருக்க 10 அந்த சைடு போச்சு அப்படின்னா 560 கிடைக்கும். புரியுதாங்க? என்ன பண்ணோம்? அந்த எக்ஸ் அந்த பொருள் தெரியாது, அதுக்கு 10% கடைக்காரரு விற்பனை வரி போட்டு அதோட ரேட் 616 இருக்கா. இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ சிம்பிளை பண்ணோம் நம்ம எக்ஸோட வேல்யூ 560 கிடைக்கும். என்ன சார் 560 ஆப்ஷன் இல்லைன்னா இன்னும் கொஸ்டின் முடியலப்பா, வெயிட் பண்ணுங்க. கொஸ்டினே முடியல, வெயிட் பண்ணுங்க. 560 கிடைச்சிருக்கா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கொஸ்டின் நமக்கு என்ன கேக்குறாங்க? அந்த பொருளின் விலை சிபினா என்ன, அடக்க விலை என்னன்னு கேக்குறாங்க. எஸ்பி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, எத்தனை? 12% லாபம். இப்ப போட்ட கொண்டாதுக்கு முன்னாடி ஒரு சம்மு அதேதான். கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க? எஸ்பி கொடுத்துட்டாங்க 560ன்னு சொல்லிட்டு. ஓகே, சிபி என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நமக்கு 12ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கேட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எழுதிடணும். 560ன்னு சொல்லிட்டு அமௌண்ட் எழுதுறோம். எஸ்பி கொடுத்துட்டாவே 100 மேல போடுறோம். ப்ராஃபிட்னா 100 கூட கூட்டி கீழே போடணும். 112ன்னு சொல்லிட்டு போறோம். ஓகேவா? ஸோ வந்து ரெண்டாவது வாய்ப்பால் டிவைட் பண்ணலாமா? ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க 50ன்னு வரப்போகுது, இங்க 56 வருமா? சூப்பர். 56 இங்க 56 இருக்கு. இங்க 1 டைம்ஸ், இங்க 10 டைம்ஸ். அப்ப 500 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஓகே பக்கா. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அப்படியே ஜாலியா போடுவேன். அப்படியே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ப்ராஃபிட்டு அப்படியே ஜாலியா இருக்கும். அப்படியே பசில் வரப்போகுது, அப்படியே ஜாலியா போட்டுட்டே இருக்கும். அப்படியே கண்டினியூஸா போடும். ஓகே, ஸோ பர்சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ்ல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னப்பா சொல்லிருக்கீங்க? 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட முறையே 10 மற்றும் 25% அதிகம் எனில் முதல் எண்ணாவது 2ஆம் எண்ணில் சதவீதம் காண்பேன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணுக்கும் 2வது எண்ணுக்கும் சொல்றாங்க. ஆனா அந்த 3வது எண்ணை என்ன சொல்லலாம்? அந்த டைம்ல நம்ம தான் எடுத்துக்கணும். ஏ பி சி, இது 1 இது 2 இது 3ஆம் நம்பர். இப்போ 3ஆம் நம்பர் நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட 10 12% அதிகம். இது 100னா எவ்வளவு அதிகமா இருக்கும்? அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 110 இருக்கும், செகண்ட் நம்பர் எவ்வளவு இருக்கும்? 125 இருக்கும். கரெக்டாங்க? அதான மீனிங். என்ன சொல்றாங்க அடுத்து? முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின் சதவீதம் காண்பன்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரோட கம்பேர் பண்றாங்க. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? 125 கீழே போட்டணும். எது கூட கம்பேர் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நம்பரோட கம்பேர் பண்றாங்க. ஏன்னா செகண்ட் நம்பர் இதான் ஃபர்ஸ்ட் நம்பர், அது கீழே போடணும். பர்சன்டேஜா மாத்திரம் இன்டு 100 போடணும். ஓகேவா? 5 டேபிள் அடிச்சு விட்டா 25 டேபிள் அடிச்சோம்னா நமக்கு இங்க 5 டைம்ஸ் வந்துரு போது, இங்க 4 டைம்ஸ் வந்துரு போது. இங்க 5, இங்க 110 இருக்கா. 1 5 சார் 5, 2 5 சார் 10, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 2 5 சார் 10, ஸோ 22 into 4. அப்ப 88% தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க? இது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நம்ம யோசிச்சு அடிச்சு நொறுக்கி விட்டுணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போகுது.
இது ஒரு ஈஸியானது. அதாவது ஒரே லைன்ல இருக்கும் கொஸ்டின் ஒரே லைன்ல இருக்கும். ஆனா கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். ஓகே, சென்சம் எப்படி சால்வ் பண்ண பாருங்க. எக்ஸ் இஸ் என்பது வந்துட்டாலே ஈக்குவல்னு அர்த்தம். இஸ் என்பது வந்தாலும் ஈக்குவல்னு அர்த்தம். எக்ஸ் இஸ் 80% பை 100 போடுவோமா, ஆஃப் ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2x இஸ் ஒய்ன்றாங்க. எக்ஸ் என்பது ஒய்யில் 80% எனில் 2x இன் எத்தனை சதவீதம் ஒய் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ வாட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது. வாட் பர்சன்டேஜ் தெரியாது. ஏற்கனவே நம்ம எக்ஸ்ன்னு வச்சதுனால நான் அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ பர்சன்டேஜ் ஆஃப், அதாவது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2x இஸ்னா ஈக்குவல்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இப்போ ஒய்ன்னு போட்டுருந்தோம். அப்ப ஏனா இது பர்சன்டேஜ்னா இப்போ 100 போட போறோம். ஆஃப்னா 2 மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஸோ 2 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இதில் ஏவோட வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ சிம்பிளி பண்ணலாமா, இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல், இங்க 4 இங்க 5 இங்க ஒய்ன்னு வந்துடும், இங்க எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, 4/5 இன்டூ ஒய்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ a/100 இன்டூ 2 4/5 ஒய் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துருச்சு. கரெக்டா? ஸோ இந்த ஒய்க்கு இந்த ஒய் கேன்சல். இங்க நமக்கு 100 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்போ 1 4s are 4, 25 4s are இதுன்னு வந்துருச்சா? ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்கு, மேல 2 இருக்கு, கீழே 5 இன்டூ 125 இருக்கு. கரெக்டாங்க? ஸோ நம்ம லெஃப்ட் என்ன இருக்கு, a/25 இன்டூ 2/5 ஈக்குவல் டு 1 இருக்கு. ஸோ கீழே 2 மல்டிப்ளை பண்ணினா நமக்கு 2a/125 ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்போ a ஈக்குவல் டு டிவைட்ல இது வந்து போச்சுன்னா 125, மல்டிபிள் இது டிவைட் வந்துச்சுன்னா 2. அப்போ 125 2ஆல மல்டிப்ளை பண்றோம், டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துடும், 124, அதாவது 62.5 வரும். கரெக்டா? ஏன்னா 62 124.5 வச்சுக்கலாம். அப்போ இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் 62.5% தான் இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஆனா இதுல நிறைய பேர் தப்பு பண்ணீங்க. ரொம்ப பேசிக்கா இருக்கும், ஆனா நிறைய பேர் தப்பு பண்ணி விட்டுருங்க. என்னது, 1 கிலோகிராமுக்கு 5 கிராம் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு நமக்கு 1000 கிராம்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, இது ரொம்ப ஈஸி. இப்போலாம் நம்ம நிறைய சோசியல் மீடியா யூஸ் பண்றோம், யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு 1K லைக்னு சொன்னா என்ன அர்த்தம், எனக்கு 2K லைக் வந்திருக்கு, 2K வியூஸ் போயிருக்கான்னு அர்த்தம். கேனா 1000 அர்த்தம். அப்போ கிலோகிராம்னா 1000 கிராம். ஏன்னா நம்ம கிராம் தானே மாத்திருக்காங்க, கிராம் தானே இருக்கு. ஓகேவா? அப்ப 1 கிலோகிராமுக்கு 5 கிராம் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்ப எது கீழே போடணும், இந்த 1000 கீழே போடுறோம், இன்டூ பர்சன்டேஜா மாத்தினாலும் நம்ம 100 போடுறோம், 100 போடுறோம், இங்க 5 போடுறோம். இது சிம்பிளை பண்ணினா வேலை முடிஞ்சு. ஸோ 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், 5/10. ஸோ 1/2% இருக்கும். ஆனா அங்க ஆப்ஷன்ல 1/2 இல்ல. அப்ப என்ன பண்றோம், 1/2னா 0.5%. ஆப்ஷன் சி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, 87 சம் பாருங்க. என்ன சொல்றாங்க, HCF கேக்குறாங்க. இந்த மாதிரி சம்ஸ் கேட்டா HCFல என்ன பண்ணோம், LCMல ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம், இங்க லோயஸ்ட் பவர் காமன் டேர்ம்ஸ்ன்றதை நம்ம ஞாபகம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா? ஓகே, இப்போ வந்து நம்பர்ஸ் பார்க்கணும்னா இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு, எதுவுமே இல்லை, இங்க 1 இருக்கு. அப்போ 1 3 5 இதுக்கு HCF எடுத்தா 1ன்றதா வரும். ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர். பிரைம் நம்பருக்கு HCF 1 தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகே, பிரைம் நம்பருக்கு HCF 1 தான். ஸோ அப்போ 1 இருக்கக்கூடியது ஒரே ஆப்ஷன் தான் அப்படின்ட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க 15 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. நம்ம HCF என்னது 1 தான் வந்து. அப்போ 1 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான் அப்படின்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், டைமே வேஸ்ட் பண்ண. ஓகே, அதுமாதிரி லோயஸ்ட் பவர் பாருங்களேன், இங்க பி ஸ்கொயர் எல்லாமே ஸ்கொயர் இருக்கு, இங்க ஏதோ இருக்கு, இங்க PQR மட்டும் தான் இருக்கு. அப்ப இருக்கிற சின்ன பவர் எது, இதுதான். அப்ப இதான் அந்த கொஸ்டின் சரியான. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம். ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 78% மற்றும் 59% இடையேயான வித்தியாசம் 323 எனில் அதே எண்ணின் 62% மதிப்பை காணுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட நம்பரோட ஏதோ ஒரு நம்பர் சொல்றாங்க, அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியல. 78% 58% வித்தியாசம் தான் அந்த 323 சொல்றாங்க. அப்ப
78ல நமக்கு 59 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு? இங்க வந்தா 2. ஸோ 8ல 9 போகாது. 8ல 9 போகாது என்ன சார்னா -1 போட்டுருந்தோம். இந்த மாதிரி அர்த்தம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 2 -1னா 20 -1 அப்ப 19 சொல்லிட்டு போட்டே இருக்கலாம். நிறைய பேர் லெஃப்ட்ல இருந்து ட்ரை பண்ணுவீங்க. நான் ஹிந்தி போடுவேன். இந்த ஷார்ட்கட் நான் அப்புறம் தனியா ஒரு ஷார்ட்ஸ்ல போறேன். ஓகே. ஸோ 7 5 போச்சுன்னா 2, 8ல 9 போகாது. ஸோ -1 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி என்ன தெரியுமா அர்த்தம்? 20ல 1 போச்சுன்னா என்னன்னு அர்த்தம்? ஓகேவா? இப்ப 30 அதாவது இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மெத்தட்ல இப்படிதான் என்ன அர்த்தம் அப்படின்னா 30ல 3 போச்சுன்னா என்ன? 27 அர்த்தம். இதை நான் உங்களுக்கு தனியா அப்புறம் நான் சொல்றேன். இப்ப 19 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. இந்த 2 நம்பருக்கான வித்தியாசம் இந்த 19% தான் இந்த 323 அப்படின்னா எப்ப இந்த 62% என்ன வேல்யூப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ 119 சார் 19 இங்க 190 சார் 19 போட்டோம் அப்படின்னா நமக்கு 19% என்ன இருக்கும்? மிச்சம் 13 இருக்கும். கரெக்டாங்க? 32ல 19% மிச்சம் 13 இருக்கும். அப்ப 133 எத்தனை வாட்டி வரும்? 19 வாய்ப்பாட்டுல 7 டைம்ஸ் வரும். கரெக்டா? 7 டைம்ஸ். அப்ப என்ன வந்துருச்சு? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்போ 1 ஈக்குவல் டு 17, இங்க 62 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 62 × 17. இதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே. ஸோ அப்போ என்ன வந்துட்டு போகுது நமக்கு? இது வந்து நான் என்ன பண்றேன்னா 10 + 7 எழுதிடுறேன். ஸோ 10 வாட்டி பண்ணீங்கன்னா 620 வந்துட்டு போகுது. 7 மல்டிப்ளை பண்றோம். ஸோ 62 × 7 பண்றோம் அப்படின்னா 7 2 சார் 14, பேலன்ஸ் 1, 6 6 30, 7 6 42, 42 + 1 43. ஸோ அப்ப 434 620 ஆட் பண்றோம்னா 4 5 10 1054 தான் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே. 8 சம் கவனிங்க. இதுவுமே HCF தான் கேட்டிருக்காங்க. HCF எப்படி பாருங்க கவனிங்க. இது மாதிரி பாயிண்ட் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ என்ன இருக்கு நமக்கு? 0.90 இருக்கு, 13.5 இருக்கு, 15 இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி பட்ட கேட்டாங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இருக்கு. அப்போ அந்த நம்பர் எழுதிட்டு 2 டிஜிட்னா 2 0 100ன்னு போட போறோம். ஸோ அந்த நம்பர் ஃபுல்லா எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 டிஜிட் இருக்கு. அப்போ 10ன்றது போடுறோம். இங்க 15 இருக்கு. எதுவுமே இல்லாம இங்க 1ன்றது போடுறோம். இப்போ என்ன பண்ணிட்டு ஆப்ஷன் வந்து பாக்குறோம். ஆப்ஷன் சேமா இருந்துச்சுன்னா இதோடவே நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே. ஆப்ஷனு சேமா இருந்துச்சுன்னா இதோடவே நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். ஆனா இப்ப பிரச்சனை என்ன? ஆப்ஷன்ல டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் 100ஆ மாத்தணும். ஸோ 100 என்னது? இங்க ஒரு 0 போடுறோம், இங்கேயும் ஒரு 0 போடுறோம், இங்க ஒரு 0 போடுறோம், இங்க ஒரு 0 போடுறோம். சாரி, இங்க 2 0 போடுறோம், அப்ப இங்கே 2 0 போடுறோம். கரெக்டா? ஏன்னா 100னா இங்க 2 0னா இங்க 2 0. இப்ப வேற வழியே இல்லை, HCF கண்டுபிடிச்சுதான் ஆகும். ஓகே. வேற வழியே இல்லை, HCF கண்டுபிடிச்சுதான் ஆகும். எப்படி கண்டுபிடிக்கிறது? 90 1350 1500 இருக்கு. கரெக்டா? ஸோ 10ஆல பண்ணோம்னா நமக்கு இங்க 9 1135 ஒரு 0 கட்டாச்சுன்னா இங்க 150 இருக்கும். கரெக்டா? ஸோ 3 டேபிளால பண்ணலாம். ஏன்னா 9 135 3ஆல பண்ணோம்னா 3 3 சார் 9, 4 3 சார் 12. ஸோ பேலன்ஸ் 1 வந்துட போது 5 3 சார் 15, இங்க 5 3 சார் 15 50. இதுக்கப்புறம் நமக்கு காமனா நம்பர் கிடையாது. 3 45 50 இருக்கு. இதுக்கப்புறம் கிடையாது. அப்போ HCF நமக்கு 30 கிடைச்சிருக்கு. அப்போ 30 இங்க எல்லாத்தையும் காமனா 100 இருக்கு. அப்போ 100ஆல பண்றோம். ஸோ ஒரு 0 கேன்சல். அப்போ 3/10. ஸோ கீழே 10 வந்துச்சுனாலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வந்து. கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். இதுவுமே ஒரு தரமான சம் தான். கவனிங்க. மாம்பழத்தின் விலை 20% அதிகரித்தால் ஒருவர் 40 ரூபாய்க்கு 4 மாம்பழங்கள் குறைவாகத்தான் வாங்க முடியும் எனில் விலையேற்றத்திற்கு முன்னால் 15 மாம்பழங்களின் விலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஒண்ணு இல்ல, கடைக்கு போறோம். அப்படி ஒருத்தர் 20% வந்து ரேட்டை ஏத்திட்டாங்க. அப்படி பண்ணும்போது 40 ரூபாய்க்கு அவரு வாங்கக்கூடிய ஒரு கவுண்ட் இருக்கு. 40 ரூபாய்க்கு ஏதோ வாங்குறாரு அமௌண்ட், ஒரு மாம்பழம். அதுல 4 கம்மியா வாங்குறாரு. எப்பவுமே வாங்குறதோட ரேட் ஏத்தினாலும் 4 மாம்பழத்தை கம்மியா வாங்குறாரு. ஓகே. அந்த கொஸ்டின் அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்ப 40 ரூபாய்க்கு இந்த 20% எவ்வளவு பாருங்க. 40 ரூபாய்க்கு 20% என்ன? நான் ஆல்ரெடி பர்சன்டேஜ் சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ 1% 4 ரூபானா, சாரி 10% 4 ரூபானா 20% எவ்வளோ? 8 ரூபாய். கரெக்டா? அந்த 8 ரூபாய் தான் என்னது? 4 மாம்பழம் கம்மியா வாங்குறாரு. அப்ப
இந்த 4 மாம்பழம் தான் 8 ரூபாய் அப்படின்னா ஒரு மாம்பழம் என்னவா இருக்கும்? ஸோ ரெண்டாலையும் நான் 4ஆ டிவைட் பண்ணி விட்டுருவேன். ஸோ 4ஆ டிவைட் பண்ணா நமக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு மாம்பழத்தோட ரேட்டு 2 ரூபாய் அப்படின்னா நமக்கு 15 மாம்பழம் கேட்குறாங்க. கரெக்டாங்க? ஸோ அப்போ 15 × 2 நமக்கு 30ன்னு கிடைக்கும். இது விலை ஏற்றின பிறகு 20% விலை ஏற்றிட்ட பிறகு. இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்க? விலை ஏற்றத்துக்கு முன்னால் 15 மாம்பழத்தோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க. விலை ஏற்றத்துக்கு முன்னாடி, அதாவது 20% ஏற்றத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 30 ரூபா அவர் கொடுத்து வாங்குறாருன்னா எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு? ஏற்கனவே 100% இருக்கும். அப்போ 20%னா இந்த 120% தான் இந்த 30 அப்படின்னா விளையாட்டுறதுக்கு முன்னாடி என்ன கேட்குறாங்க? 100% என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிம்பிளை பண்ணினா வேலை முடிஞ்சு. ஓகேவா? சிம்பிளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டைம் போயிட்டு நான் பண்ணிருக்கீங்களா? வேணா சார் பண்ணி விட்டுருங்க சார் அப்படின்றீங்களா? பண்ணிடலாம். சார் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். இங்க 6 5 சார் 5 டேபிள் அடிச்சு விட்டோம் அப்படின்னா இங்க 6 இங்க 5 வரப்போகுது. இங்க 1 6 ஆர் 6 இங்க 5 6 ஆர் 30. அப்ப இங்க அப்படிதான் இருக்கு. அப்ப x = 5 × 5 25. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவாங்க? புரியுதா? ரொம்ப இந்த கொஸ்டின் வந்து ஈஸி தான். நம்ம கொஸ்டின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் முக்கியம். ஓகே? ஸோ இந்த மாதிரி டைப் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். 91வது கேள்வி, 91st கேள்வி. செந்தில், குணா, வேலு, தம்பி என்னப்பா ரெடியா இருக்கீங்களா? ஏதோ மீட்டிங் போடுறாங்க, எதையோ பண்றதுக்கு. என்ன மீட்டிங்கு? 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அதான் ஒரு வட்டப்பாதையை ஓடிட்டு வராங்க. அப்படி ஓடிட்டு வரும்போது என்ன பண்றாங்க? செந்தில், குணா, வேலு ஆகியோர் ஒரு வட்டப்பாதையினை ஓடு பாதையில் ஒரு சுற்றுறியை 10 15 20 நிமிடங்களில் சுற்றுரை ஓடிக்கொண்டு முடிக்கிறாங்க. அவங்க தொடங்குற டைம் காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? தொடங்குறது காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அவங்க 3 பேரும் எப்போ ஒன்னா மீட் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒன்றாக ஒரே மாதிரி, இப்படி ஒன்றாக ஒரே மாதிரி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க நம்பர் என்னது? 10 15 20. என்ன எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்? எது பெரிய நம்பரா இருக்கோ அது மிச்சம் இருக்க 2 நம்பரால் டிவைட் ஆகணும். பெரிய நம்பர் 20, அது 15ஆல் டிவைட் ஆகாது. அப்ப அடுத்த மடங்கு என்னது? 40. 40 15ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப அடுத்த மடங்கு போறோம் 60. அதான் பெரிய நம்பரோட அடுத்தடுத்த மடங்கு யோசிக்கணும். வரல. அப்ப 60 15ஆல் டிவைட் ஆகுமா? எஸ். 10ஆல் டிவைட் ஆகுமா? எஸ். அப்ப இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் என்னது? 60. அப்ப அடுத்த 60வது நிமிஷத்துல அவங்க 3 பேரும் ஒன்றாக ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க. அப்ப காலையில 7 மணிக்கு மீட் பண்றாங்கன்னா, அதை கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த 1 மணி நேரத்துல தான் 3 பேரும் ஒன்னா சந்திச்சுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப 7 கூட 1 மணி நேரத்தை ஆட் பண்ணா நமக்கு 8 மணி நேரம் தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸி. பார்க்கதான் அப்படியே பெருசா இருக்கும். 3 நம்பருக்கு எல்சிஎம் தொட்டு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போய். ஓகே, இப்போ பசில் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த மாடல் வந்து திரும்ப கேட்டே இருப்பான்னு சொன்னேன். இதுல என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? இந்த 6 எப்படி 18ஆ மாறிச்சு, 18 எப்படி 36ஆ மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஈயோட அந்த வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே நம்ம லைவ் போட்டிருப்போம். பஸ்ஸுக்கு வந்து 2 வீடியோ போட்டிருப்போம். லைவ் செக்ஷன் தான் போட்டிருப்போம். பார்க்காதவங்க அதையும் பார்த்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஓகே? 6 எப்படி 18ஆ மாறும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 18ன்னு மாறும். கரெக்டா? இந்த 18 எப்படி 36ஆ மாறுது? சாரி எப்படி 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 6 3 சார் தான் நமக்கு 18. 6 3 சார் நமக்கு 18 கிடைக்கும். 18 எப்படி 36ஆ மாறினா 18 2 வாட்டி பண்ணாதான் நமக்கு 36 கிடைக்கும். ஓகே? அந்த 36 எப்படி 108ஆ மாறுது? அப்ப 36 3 டைம் பண்ணுங்க. 6 3 சார் 18, பேலன்ஸ் 1, 3 3 சார் 9, இந்த 10 வந்துருச்சு. அப்ப லாஜிக் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரை இங்க 3ஆல பண்றாங்க, அடுத்த நம்பரை 2ஆல பண்றாங்க, இங்க 3 இங்க 2 அப்படின்னு சீரீஸ் போயிட்டே இருக்கு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 3ஆல பண்றோம். 2 3 சார் 6, இது ஏ. அப்ப 6 2 சார் 12, இது பி. அடுத்து 12 × 3ஆல பண்றோம் அப்படின்னா 2 3 சார் 6, 1 3 சார் 3, 36. சாரி, என்னடா இதுக்கே எப்படி ஆகுது? ஸோ 36. ஸோ 36 3 2 3, அடுத்து 2ஆல பண்றோம். 36 30 30 60 7 72 வந்து போகுது. என்னது? இது டி. அடுத்து ஈ கண்டுபிடிக்கிறோம். அப்ப 72 × 3, 2 3 சார் 6, சாரி 2 3 சார் 6, 3 7 சார் 21. அப்ப 200 பண்ணாத அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாடல்ல திரும்ப ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சில கேட்டே இருக்காங்க. மேல என்ன பேட்டர்ன் இருக்கோ அதுதான் கீழே இருக்கும். சம்டைம்ஸ் சி டி கூட கேட்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்
ஸோ இது பாருங்க, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஆப்போசிட் பார்ப்போம். ஓகேவா? அப்ப இந்த 7 எப்படி 15ஆ மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். அப்ப 7 2s நமக்கு 14, அது கூட 1 ஆட் பண்ணா 15 கிடைக்குது. ஓகேவா? இந்த 5 எப்படி 11ஆ மாறுச்சு? 5 2s 10, அது கூட 1 கூட்டினா நமக்கு 11 கிடைக்குது. ஓகேவா? அப்ப லாஜிக் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கொஸ்டின் மார்க் ஆப்போசிட் என்ன இருக்கு? 2. அப்போ 2 × 2 நமக்கு 4, அது கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5. அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் மிஸ் ஆகிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5ன்றதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? 5ன்றதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் இது கண்டுபிடிங்க பார்ப்போம். இது கண்டுபிடிங்க. இப்போ 12 8 இங்க 80 இருக்கு. அப்ப இந்த 2 சின்ன நம்பர் என்ன பண்ணி 80ஆ மாத்திருப்பாங்க? இந்த 2 சின்ன நம்பரை எப்படி பண்ணி 207 சொல்லிட்டு மாத்திருப்பாங்க? ஒண்ணுமே கிடையாது. 12² நமக்கு என்ன வந்துடும்? 144. ஓகேவா? 144. 8² நமக்கு என்ன வந்துடும் போகுது? 64. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, 80 கரெக்டா? 64 144 கொஸ்டின் நமக்கு 80 கிடைக்குது. அப்ப அதே மாதிரி இதை செக் பண்ணுங்க. லாஸ்ட் செக் பண்ண பெரிய நம்பர். எதுக்கு பெரிய நம்பர் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணோம்? நான் செக் பண்ணிட்டேன்னா அந்த லாஜிக் பிடிச்சிட்டு இங்க கொஸ்டின் மார்க்ல என்ன கண்டுபிடிச்சிரும். ஸோ அங்க 25 5² பண்ணா 25, 4² பண்ணா 16, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 9 பக்காவா வருது. அப்ப இந்த லாஜிக் தான். அப்ப இது என்ன லாஜிக் வரும்? 25² பண்ணா நமக்கு 25². நான் ஏற்கனவே 25² பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 5 வந்தா 25 போட போறோம். 2க்கு அடுத்த நம்பரு 3. அப்போ 2 3 6. 21² நமக்கு தெரியும் 441 சொல்லிட்டு. ஸோ 5ல் 1 போச்சுன்னா 4 இருக்கு. எப்போ 4ன்றதுக்கு ஒரே ஆப்ஷன் 184 தான் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? 184 வருது. இங்க வந்து 6 வருது. அதாவது 6 வந்து 50, 12 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆமா கரெக்ட். அப்போ 184 தான் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போய். ஓகே, 95th சம் பாருங்கன்னா 5 சம் தான் இருக்கு. ஃபாஸ்ட். இது ரொம்ப ஈஸி. 3 5 7 11 13 17 19 வந்து 19ங்க. எக்ஸ் இங்க 29 இருக்கு. என்ன வரும்? அப்ப பார்த்தோன்னே சொல்லிட்டு இருக்கீங்க சார் எல்லாம் பிரைம் நம்பர், பகா எண்ணு. 3 5 7 9 11 13 17 19னா அடுத்தது என்ன வரும்? 21 வரும். 21 பிரைம் நம்பரே கிடையாது. அப்ப 23 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, எல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஓகே, செவன் எஸ் சம். ஸோ 96 சம் பாருங்க. 96வது கேள்வி. மேலே கொடுக்கப்பட்ட விடுபட்ட எண்ணை காண்க. இது எப்படி 26 வந்திருக்கு? இந்த 4 நம்பர் ரிலேட் பண்ணி எப்படி 26 கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். எப்படி 26 வந்திருக்கும்? இங்க 5 இருக்கும், இங்க 4 இருக்கும். அப்ப 5 4s are 20. இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2 3s are 6. அப்ப 26 கிடைக்குது. அப்ப என்ன லாஜிக்கு? இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிடுறாங்க. அது கூட இந்த 6 கூட்டுறாங்க. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணினா 4 8s are 32. இது 2 மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா 5 2s are 10. கரெக்டா 42 வருது. அப்ப அதே லாஜிக் தான் இங்க. அப்ப இங்க என்ன வரும்போது 3, அந்த நம்பர் கொஸ்டின் மார்க் தெரியுதா? நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அது கூட 1 9s are 8. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 44 வருது. ஓகேவா? அப்ப சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8 அந்த பக்கம் போச்சுன்னா 3x = 44ல 8 போச்சு அப்படின்னா 4 போச்சுன்னா 40, 40ல 4 போச்சுன்னா 36 கிடைக்கும். அப்ப 3x = 36, x = 12 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 97வது கேள்வி. இது தரமான சம், பக்காவான சம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது நாட்கள் டேஸ் சம் தான். டேஸ் வந்ததுனால நமக்கு 365 போட்டுருவோம். இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும், இந்த இயர் கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய வருஷம் லீப் இயரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நார்மல் வருஷம்னா அதுல 365 நாள் இருக்குங்க. ஓகேவா? லீப் இயர்னா 366 நாள் இருக்கும். இதை நம்ம பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறோம். ஸோ 2005ன்றது லீப் இயரா இல்லையா? கொடுத்துருக்க வருஷத்தை 4ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா ரிமைண்டர் மீதி கிடைச்சதுன்னா அது லீப் இயர் இல்லை. ஓகேவா? ரிமைண்டர் கிடைச்சதுன்னா லீப் இயர் கிடையாது. அப்ப 2005ன்றது ஒரு லீப் இயர் கிடையாது, ஒரு நார்மலான வருஷம் தான். அப்ப 365ன்றது கன்ஃபார்ம். 365ன்றது கன்ஃபார்ம். ஸோ எஸ்ஐ ஃபார்ம்ல என்னது? PNR/100.
100 போட போறோம். டேஸ் கொடுத்ததுனால 365 போட போறோம். ஸோ பிரின்சிபல் என்ன நமக்கு 3000 இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் தெரியல. ஓகே வெயிட் பண்ணுவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து 64 கிடையாது, பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகே வந்து 64 கிடையாது, 6.1/4%. ஓகேவா? அப்ப ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன் எப்படி ஃபிராக்ஷனா மாத்தது, கலப்பினது எப்படி பின்னமா மாத்தோம்? 6 4 24, 24 + 1 25/4. கரெக்டா? அப்ப என்ன பண்ண போறோம், இங்க 25/4 போட போறோம். எப்பவும் போல இந்த 100 வந்துட போகுது இன்டூ 365 போட போறோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வந்தது 25 × 4 போட போகிறோம். இப்போ நம்ம இன்னும் நாட்கள் கண்டுபிடிக்கல. நாட்கள் என்னைக்குலேருந்து என்னைக்கு போகுது, 4ஆம் தேதி பிப்ரவரியில் ஆரம்பிச்சு ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் போகுது. ஓகேவா? மொத்தமே நமக்கு பிப்ரவரியில் இது லீப் இயர் கிடையாது, நார்மல் வருஷம் 28 நாள் இருக்கும். 28 நாளில் 4 நாள் போயிடுச்சுன்னா நமக்கு 24 நாள் இருக்கும். எதில்? பிப்ரவரியில். ஓகே 24 நாள் இருக்கு. மார்ச்ல 31 நாள் இருக்கு போகுது. மார்ச்ல. ஏப்ரல்ல 18 சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 8 12 13 பேலன்ஸ் ஒன்று போட்டீங்கன்னா 5 6 7 73 கிடைச்சிச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 73 போகும். ஓகேவாங்க? ஸோ டேட் பண்ணிடலாமா? ஸோ இங்கே 73 இங்கே 5 வாட்டி போகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 73 ட்ரிக்கு 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் அதிகபட்சம் 5 டைம்ஸ் தான் போகும். இந்த ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இங்கே 5 இருக்கு, இங்கே 30 இருக்கு. இல்லைன்னா இதோட டிவைட் பண்ணலாம், எதோ ஒன்றா பண்ணலாம். ஸோ 1 5 5 5 5 25 போயிட்ட போகுது. ஸோ நம்ம ரிமைனிங் என்னென்ன இருக்கு, 30 5 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஓகேவா? ஸோ 3 5 15, இந்த 0 0/4 184 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 180 4 டிவைட் பண்ணுங்க. 3 4 12, 3 4 12 பேலன்ஸ் வந்து 3 இருக்கு. அப்போ 30 இருக்கும். ஓகேவா? அப்போ 7 4 28 பேலன்ஸ் 2 இருக்கு. அப்போ பாயிண்ட் வச்சா 0, அப்போ 5 வந்துருக்கும். ஓகேவா? அப்போ 37.50 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம் கமான் 98th சம். என்னது இதுவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளா சால்வ் பண்ணலாம். ஓகே சிம்பிளா தட்டி தூக்க போறோம். ஸோ பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, 10,950. பி நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 42/100 × 365 வந்துட போகுது. ஓகேவா? பி என்ன இப்போ 6 கொடுப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது நமக்கு 10%. ஓகேவா? 10%. ஸோ சிம்பிளை பண்ணி விட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல், இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். ஓகேவா? இங்க 365 இருக்கு, இங்க 10,095 இருக்கு. 3 டைம்ஸ் பண்ணுங்க. 365 3ஆல பண்ணா நமக்கு என்ன வரும், 3 5 15 பேலன்ஸ் 1, 6 3 18 19 பேலன்ஸ் 1, 3 3 9 1 10 கரெக்டா வந்தா. அப்ப 365 3 வாட்டி போட்டாலே நமக்கு இது கேன்சல் ஆயிடுது. புரியுதா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், ஓகே அப்ப இது 1 டைம்ஸ், இங்க 3 டைம்ஸ். இப்போ 3 × 42 தான் இதுக்கான ஆன்சர். கரெக்டா? ஸோ எல்லாமே காலி. ஸோ 3 × 42 4 3 6 3 4 12. அப்போ 126 தான் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே பி ஆப்ஷன் தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ரொம்ப ஈஸி தான் இது. ஓகே ஆனா இங்க டேஸ் பாத்தீங்கன்னா 42 கொடுத்துருப்பாங்க. நம்ம மோஸ்ட்லி 73 73 வாய்ப்பாடு மடங்களை பார்த்திருப்போம். இங்க 42 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னப்பா இது, அரையாண்டு கேட்டுருக்காங்க. ஓகேவா? அரையாண்டு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், எப்பவுமே கொடுத்துருக்குறத ஃபர்ஸ்ட் அசல் எழுதிடுவோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எழுதிட்டு போறோம் 4%. அது மாதிரி இது தப்பு. இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1/2 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது 1.5 வருஷம் கொடுத்துருப்பாங்க. இது மாறி ஓகே அதை மாத்திக்கோங்க, 1.5 வருஷம் கொடுத்துருப்பாங்க. அப்போ கலப்பு பின்னத்துலாம் நம்ம எப்படி பின்னமா மாத்தோம், 3/2 சொல்லிட்டு மாத்தோம். ஓகேவா? வருஷத்தை எழுதிட்டு போறோம். இப்போ அரையாண்டு ஹாஃப் இயர்லி, அரையாண்டுனா நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிறத இதை 2ஆல டிவைட் பண்ணுவோம், இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே இதை டிவைட் பண்ணுவோம், அங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இது 2 கேன்சல் ஆச்சுன்னா 3 வருஷமா மாறிடும். இதை பண்ணோம்னா நமக்கு 2% தான் மாறிடும். இங்கே 5,000 தான் இருக்குது. அப்போ 3 வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், 3 3 1 எழுதி போகிறோம். ஈக்குவல் டு போட போகிறோம், மல்டிப்ளிகேஷன் போட்டு. இப்போ
5000க்கு 2% பார்க்க போறோம். 10% தான் ஒரு 0, 1% தான் 50. அப்ப 1% தான் 50 அப்படின்னா 2% என்னது டபுள் பண்ணுங்க, 100ன்னு வாங்கிட்டு போகுது. ஓகேவா? இப்ப இந்த 100க்கு 2% பார்க்க போறோம். 10% 10 ரூபாய், 2% 2 ரூபாய் அப்படின்னு கிடைக்குது. அப்ப 300ன்னு வந்துட போகுது, இங்க 2 3 6ன்னு வந்துட போகுது. ஆனா ஆப்ஷன் பார்த்தா ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இப்ப இங்கே நம்ம 306 தான் வருது, அப்போ 306க்கு மேலதான் வரும்போது அப்ப இந்த ஆப்ஷன் தூக்கிடலாம். ஆனா 3 ஆப்ஷனுமே 306 தான் இருக்கு. 306 0 4 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ட்விஸ்டடா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த 2 ரூபாய்க்கு 2% பார்க்க போறோம். இந்த மாதிரி டைம்ல சிங்கிளா வந்தது அப்படின்னா நம்ம நார்மலா போடும்ல பழைய மெத்தடு, அப்ப 2 ரூபாய்க்கு 2% என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேவா? 2 × 2% போடுறோம். பர்சன்டேஜ்னா பை 100. ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, இந்த 2 ரூபாய்க்கு 2% போட போறோம். ஸோ அப்போ 4/100 வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கீழே 2 0 இருக்குன்னா 0.04ன்னு போடுவோம். போட்டீங்கன்னா நமக்கு 0.04 ஆட் பண்ணுங்க. 04 6 306. ஓகேவா? ஸோ அப்போ 306.04 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி. அவசரப்பட்டு இதை போட்டு போறீங்க, 0 கிடையாது, 1 மார்க் அவுட் ஆயிடும். ஓகே ஓகே, ஆஃப் இல்லைன்னா டிவைட் பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். வந்திருக்கிறதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி சிங்கிள் வந்துச்சுன்னா நம்ம இப்படி கண்டுபிடிச்சு போடலாம், அந்த மாதிரி போடாம இந்த மாதிரி போடலாம், டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். லாஸ்ட் 100வது கேள்வி. ஓகேவா? லாஸ்ட் 100வது கேள்வி. இது ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருக்கும், கொஸ்டின் இங்க மாறி இருக்கு. இது நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, நான் சொல்ற நம்பர் வந்து மாட்டிக்கோங்க. என்ன நம்பர் போடுறீங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து 630 போட்டுக்கோங்க, HCF வந்து 9 அப்படின்றத போட்டுக்கோங்க, x + y வந்து 153 போட்டுக்கோங்க, x - y இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கான ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருக்கும், ஏன்னா நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே தான் நம்ம போன சம்மில் வந்து x + y கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ x - y கண்டுபிடிங்க. எல்சிஎம் வந்து 630, HCF வந்து 9 எடுத்துக்கோங்க, x + y 153, x - y என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஆப்ஷன்ஸ் வேணும்னா சொல்றேன் பாருங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ரேட் எல்லாம் வராதிங்க. ஏ ஆப்ஷன் வந்து 28, பி ஆப்ஷன் வந்து 27, சி ஆப்ஷன் வந்து 31, டி ஆப்ஷன் வந்து 29. ஓகேவா? இதான் கொஸ்டின், இதான் ஆன்சரு. இதை கண்டுபிடிச்சி போடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதோட வீக் டெஸ்ட் 4க்கான ஆன்சர் கீயை பக்காவா அடிச்சு நொறுக்கி இருக்கோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பக்காவா வந்துருங்க, வெறித்தனமா வரப்போகுது. ஓகே, ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல நமக்கு 2 பார்ட் வீடியோ வரப்போகுது. ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் போதும். ஓகே, ஏஜஸ்ல சம்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்கறாங்க, ஒரு பார்ட்ல எல்லா மாடலையும் கவர் பண்ணிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஏஜஸ் சேர்ந்து 3 வீடியோல முடிச்சு விட்டுலாம் பக்காவா. ஓகே, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ரூபாய். பாய்.